பார்த்தீங்கல்ல எவ்வளோ நிறைய அண்டாக்கள் இருக்குன்ட்டு. இவ்வளோ நிறைய அண்டாக்கள்லையும் சாதம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லாரும் இணைஞ்சு வாழைக்காய் வெட்டுறதுல இருந்து, காய்கறி நறுக்கிறதுல இருந்து, இந்த மாதிரி பெரிய பெரிய வெசல்ஸை தூக்கிட்டு போகிறதுல இருந்து, சின்ன சின்ன கருவேப்பிலை உருவுறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் சபை மக்களே ஒன்றா சேர்ந்து செய்வோம். இது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அண்ட் எல்லாரும் குடும்பமாக நண்பர்களாக அப்படி இணைஞ்சு இந்த வேலையை செய்வோம். பாருங்க, எல்லாரும் எப்படி அழகா உட்காந்து சந்தோஷமா ஒரு ஃபேமிலி டைம் சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் இந்த அசன ஆயத்தம். இதில் யார் யாருக்கு என்னென்ன வேலை முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வோம். வாலிபர்களாக இருந்தால் கொஞ்சம் ஹார்டான விஷயம் செய்வாங்க. வாழைக்காய் வெட்டுறது, இந்த மாதிரி ரைஸ் அள்ளி போடுறது, மிஷினில் தேங்காய் உரிக்கிறது, வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான வேலையை எல்லாமே வாலிப பசங்க செய்வாங்க. ஃபேமிலியாக இணைஞ்சி தக்காளி வெட்டுறது, வெங்காயம் உரிக்கிறது, இது மாதிரி விஷயங்களை செய்வாங்க. இதில் பெரியவங்க மட்டும் இல்லை, சின்னவங்களும் கலந்துக்கிடுவாங்க. இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அது மட்டும் இல்லை, இது நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் நடக்கும். அது வரைக்கும் எல்லாரும் இணைஞ்சு அவங்களால என்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. வாலிப பெண்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற எல்லாத்துக்காகவும் அவங்களுடைய ரிஃப்ரெஷ்மெண்ட்காக டீ, ஜூஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி எல்லாருமே அவங்களுடைய பார்ட்டை கரெக்டாக, கச்சிதமாக, நேர்த்தியாக செய்வாங்க. இந்த சந்தோஷத்துக்கான காரணம் நம்ம முன்னோர்களுடைய விஷன். அந்த விஷனை இவ்வளோ ஆண்டுகளாக நம்ம கேரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த சந்தோஷமான ப்ரிப்பரேஷனால தான் அவ்வளோ டேஸ்டான அசன சாப்பாடு ரெடி ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை யாருமே மறுக்க முடியாது. இதை நான் பார்த்த வரைக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டோட சந்தோஷமாக செஞ்சாங்க. அதோடைய ரிசல்ட் தான் அவ்வளோ ஒரு டேஸ்டான அசனம். ஆனால் இது எல்லாத்தையும் பின்னால் இருந்து தாங்கிறது இந்த முழங்கால் தான்.